புளியங்குடி எலுமிச்சை என்பது உலகத்துல இந்த பகுதி எலுமிச்சைக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏப்ரல் முதல் வாரத்திலே அண்மையில் தென்காசியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலை, புளியங்குடி எலுமிச்சை பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார். அதன்படி தற்போது புளியங்குடி எலுமிச்சை பழத்திற்கு புவிசார் குறியீடு மத்திய அரசு வழங்கியுள்ள நிலையில் அப்பகுதி விவசாயிகள் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். மேலும் வாக்குறுதி கொடுத்த வீடியோவை வெளியிட்ட அண்ணாமலை மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அன்பு சொந்தங்களே, எங்களுடைய கையில் இந்த மண்ணினுடைய பெருமையாக இருக்கக்கூடிய புளியங்குடி எலுமிச்சம்பழம் இருக்கு. ரொம்ப நாளா நீங்க கேட்பது இந்த எலுமிச்சம்பழத்துக்கு புவிசார் குறியீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். இங்கே நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்த பொழுது 2023 செப்டம்பர்ல உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தோம். இதற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு கொடுப்போம். புளியங்குடி எலுமிச்சை என்பது உலகத்துல இந்த பகுதி எலுமிச்சைக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏப்ரல் முதல் வாரத்திலே அறிவிப்பு வர இருக்கிறதுங்க ஐயா. ஏப்ரல் முதல் வாரத்துல புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு அறிவிப்பு மத்திய அரசு கொடுக்க இருக்கிறாங்க. உங்க புளியங்குடி எலுமிச்சைக்கு அறிவிப்பு வந்துருச்சுன்னா ஏற்றுமதி பெருகும். இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.